Hold up. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம்னா நம்ம ஜினித் ஐயாதர் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் வந்திருக்க கிஷ்கிந்தா காண்டம் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். கிஷ்கிந்தா காண்டம் இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரிங்க. அதாவது கேரளா வந்து எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி லைசன்ஸ் கன் வச்சிருக்கவங்கலாம் கன்னை கொஞ்சம் சரண்டர் பண்ணுங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை திட்டி வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மிலிட்ரி கமாண்டண்டா இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் வாங்க போறாங்க. பார்த்தா அங்கே போனால் ஒரு கன் மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருக்கான். அவங்க பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவரோட பையன் மிஸ் ஆயிருக்காரு. அந்த கண்டிஷன்ல செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு அந்த டைம் தான். ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, கன்னு மிஸ் ஆயிருச்சு. இத நீங்க முன்னாடியே சொல்ல மாட்டேலாம் ஒரு மாரி பேசிட்டு, சரி பரவால்ல விடுங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி வாங்கிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, அப்பாவோட நடவடிக்கைகள் கொஞ்சம் இன்னமும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, அவங்க அப்பாவ கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவ ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகமான விஷயம் என்ன? இவங்க முன்னாடி ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க? அந்த பையன் காணாம போன பையன் என்ன ஆச்சு? அப்படிங்கிறது இவங்க ஒய்ஃபும் இன்வெஸ்டிகேட் பண்ண, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போன கன்னுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களும், அந்த கன் எப்படி போயிருக்கும் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ண, சில சில திருப்பங்களோட படம் வந்து நீங்க எதிர்பார்த்த மாரி இல்லாம, எதிர்பார்க்காத மாரி மாறுறது தான் இந்த படத்தோட கதைன்னே சொல்லலாம். ஒரு சிம்பிளான ஒன் லைனுங்க. அந்த படம் பார்த்து முடிக்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஒரு ஒன் லைன் எப்படி ரிவர்ஸ்ல யோசிச்சீங்கன்னா, இந்த ஒரு ஒன் லைன் வந்து எப்படி ஒரு ஒன் லைன்னா, ஒரு நார்மலான ஒரு ஒன் லைன் வச்சுக்கோங்க. பட் இந்த லைன் எப்படி ஒரு த்ரில்லர் படமா கன்வெர்ட் பண்ணாங்கங்கிறதே ஆச்சரியமான விஷயம். அத விடவும் ஆச்சரியமான விஷயம், எதுக்கு இப்படி இந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைச்சாங்கற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய சீன்ஸ் வந்து ஸ்லோவா, இது எதுக்குடா கதைக்கு தேவையில்லாம குரங்க பத்திலாம் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி போனாலுமே, செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அவங்க முடிச்ச விதமாகட்டும், அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்க அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் ட்விஸ்ட் எல்லாம் பண்ண ரிவீல் ஆகட்டும், ரிவீல் பண்ண விதமாகட்டும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட டைமிங் ஆகட்டும், அந்த அளவுக்கு சூப்பராவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்துல லிமிட்டேஷனான கேரக்டர் தான். மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணா ஒரு 10 கேரக்டர் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் வச்சு, ஒரு 2 ஹார்ஸ் இவ்வளோ கிரிப்பிங்கான ஒரு படத்த எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். படத்துல வந்து குறைன்னு எதுவும் சொல்ல முடியாது. பட் குறையா நீங்க எது பார்த்தீங்கன்னா, மலையாள படத்துக்கே உண்டான ஸ்லோனஸ் இருக்கும். "திருஷ்யம்" ஆகட்டும், அவங்க "திருஷ்யம்" படம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான படம். பட் அதிலேயே கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும் தெரியுமா? அந்த மாரி சில சில ஸ்லோனஸ் சீன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சே தவிர, மிச்சபடி நீங்க கதையோட ஒன்றிட்டதுக்கப்புறம், அடுத்தென்ன அடுத்தென்னங்கிற மாரி எட்டு போயிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா அபர்ணா முரளி ஆகட்டும், அப்சர் அலி ஆகட்டும், அதுவும் அவங்க அப்பாவ நடிச்ச வெங்கட் ராகவன், சரியா அவரு பேரு விஜயராகவன். அவரெல்லாம் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாரியே வாழ்ந்திருந்தாரு. கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்டும் அவங்க ரிவீல் பண்ண அந்த 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு. ஒரு கிளாப்பிங் மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சது தியேட்டர்லயே சொல்லலாம். கொஞ்சம் ரீசென்ட்டா வந்த படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் தியேட்டர்ல கிளாப் பண்ணி நான் எந்த மலையாள படத்துக்கும் பார்க்கல. இந்த படத்துக்கு நெறைய இன்வால்வ் ஆகி படத்த பார்த்துருந்தாங்க. படத்துல வந்து சின்ன சின்ன குறைகள் அங்கங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க சில சீன்ஸ் 2, 3 சீன்ஸ்லாம் தேவையில்லாத சீன்ஸா இருந்தாலுமே, அது செகண்ட் ஹாஃப்ல அவங்க கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் பார்க்கும்போது என்னடா கதை, என்ன கதை, கதை எத நோக்கி போகுது, என்ன பிரச்சனையா இருக்குங்கிறத அவங்க இன்ட்ரோ வரைக்கும் ரிவீல் பண்ணாமயே இருந்தது ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஹிண்ட் குடுத்திருந்தாங்க கூட, ஆடியன்ஸ் கொஞ்சம் எங்கேஜ் ஆயிருப்பாங்க. பட் அந்த ஹிண்ட்டே குடுக்காம விட்டது கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லலாம். அப்புறம் செகண்ட் ஹாஃப் போனதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் டேக் ஆஃப் ஆன படம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்ல நிழல்கள் ரவி ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அந்த சீன்லாம் கொஞ்சம் பரபரப்பாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இனிமே கிளைமாக்ஸ் அவங்க ரிவீல் பண்ணது. படத்துக்கு வந்து இப்ப தேவையில்லாத சாங்ஸ் இல்ல, பிஜிஎம், மாஸ் சீன்ஸ் அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. ஹீரோ, ஹீரோயின், அப்பா அந்த 3 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர். அந்த 3 கேரக்டருமே என்ன குடுத்தாங்களோ அத கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. அபர்ணா முரளி அவங்க எடுத்துக்கிட்ட ரோலும் சூப்பராவே இருந்துச்சு. படத்த வந்து நீங்க தமிழ் டப்பிங் இல்ல. மலையாளத்துல தான் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆயிருக்கு. கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தியேட்டர்ல ஒவ்வொரு ஷோ தான் விட்டுருந்தாங்க இந்த படத்துக்கு. நல்ல ஒரு படம் தான். தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். கரெக்ட்டா தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, மறக்காம ஓடிடில பாருங்க. இந்த படம் உங்கள டிஸ்என்கேஜே பண்ணாது. இது ஒரு ஓரளவுக்கு "திருஷ்யம்" ரேஞ்சுக்கு அப்படிங்கிறாங்க. "திருஷ்யம்" ரேஞ்சுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் உண்மையாவே நல்ல படம் தான் ரீசென்ட்டா வந்த டைம்ஸ்ல. ஓகே. வீடியோஸ் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.